பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, பால் ஊற்றி வளர்க்காதீர்கள். ஆதார வசனம் எபேசியர் 2:16. பகையை சிலுவையினாலே கொன்று அதனால் இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தேவ அழைப்பு பெற்றவர்களே, மேல்கண்ட வசனம் இயேசுனுடைய வேலை, பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்ததை சொல்லுகிறது. பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் ஒன்றாக இயேசு கிறிஸ்துவுக்குள் கூட்டி தம்மிடம் ஒப்புரவாக்கி கொள்வதற்காகவே தம் ஒரே பேரான குமாரனை பிதா அனுப்பினார் பூமிக்கு. யூதர்களுக்குத்தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, பிரமாணம் அவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது, விருத்த சேதன முறை என்பது அவர்களுக்குத்தான் மாமிசத்தில். அந்த விருத்த சேதனத்தை முக்கியப்படுத்தி வந்த மேசியாவாகிய இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனதில்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. தேவாலயத்திற்கு வெளியே அந்த காலத்திலே ஒரு போர்டு வைத்திருப்பார்களாம், இங்கே நாய்களுக்கும் புறஜாதியிலும் உள்ளே வரக்கூடாது என்று வைத்திருப்பார்களாம், ஜாக்கிரதை என்று. அப்போ நம்மை அவர்கள் எந்த லிஸ்டில் வைத்துள்ளார்கள் பாருங்கள். நாம் யாவருக்கும் ஒரே எதிரி பகைனன் மனிதனல்ல, பிசாசு, சாத்தான். ஏன், இவன்தான் மனிதனை தேவனிடமிருந்து உறவிலிருந்து பிரித்தவன். இன்று வரை அவனுடைய ஒரே வேலை, அந்த வேலைக்கு, இந்த பிரிவினை என்ற வேலைக்கு பலவித தந்திரங்களை பயன்படுத்துகிறான். அவனது மோட்டிவ் ஒன்றே ஒன்று, நம்மை இயேசுவின் மூலமாக பிதாவிடம் சேர்க்கக்கூடாது என்பது. இயேசுவுக்கு ஒரே ஒரு நோக்கம், பிதா தம்மிடம் தந்தவர்களை தம் இரத்தத்தினாலே கழுவி தேவ நீதியை தரிப்பித்து பிதாவிடம் சேர்க்க வேண்டும் என்பது. யோவான் 17 இயேசு பிதாவிடம் ஜெபிக்கும் போது இப்படி சொல்லி ஜெபிக்கிறார், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் பிசாசு கெட்டுப்போனேனே அல்லாமல் அவர்கள் ஒருவரும் கெட்டு போகவில்லை. 17:12. நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். இத்தனை வாக்கியங்களும் பாரபட்சமற்ற தேவன் தமக்குள் இயேசுவுக்குள் ஒப்புரவாக்கி கொண்டார் ஒன்றாக. இனி எந்த பகையும் இல்லை. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் புறஜாதியார் என்றும் புறதேசத்தான் என்றும் அடிமை என்றும் சுயாதானம் என்று கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். கொலேசியர் 3:11. அவர் மத்தியத்தில் ஒரு பூமியின் மத்திய பகுதி தெரிந்தெடுத்தார், அவ்வளவுதான். இனி அவர்களுக்கு சொந்தமல்ல, சர்வலோகத்துக்கும் இயேசு கிறிஸ்து சொந்தமானவர். எல்லாரையும் ஒன்றாக்கி கொண்டார் தம்முடைய இரத்தத்தினாலே. அதற்காகத்தானே பூமிக்கு வந்தார். இத்தனை வசனங்களையும் ஆவியானவர் எதற்கு நமக்கு இன்று கொடுக்கிறார் என்றால், ஒரு முழு மனு குலத்திற்கும் ஒரே ஒரு எதிரி பிசாசு, வேறு எந்த மனிதனும் இல்லை. பகைன நமக்கு இல்லை. மனிதர்களை பிசாசு பயன்படுத்துகிறார். யார் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள் நுழைந்து கொண்டு பயன்படுத்துகிறார். இயேசு இருக்கும் இடத்தில் பகை இருக்கவே முடியாது. பகை இருந்தால் அங்கே கிருபை இருக்காது, வேலை செய்யாது. அப்படி இருந்தால் நாம் அதை நம் இருதயத்தில் பகை இருந்தால், கசப்பு இருந்தால், ஆண்டவரும் இருக்கிறார் என்றால் நாம் அதை தக்க வைத்து நிறுத்தி வாழ வைக்கிறோம் என்பதாகும். செத்தாலும் அவர்களோடு பேச மாட்டேன், போக மாட்டேன், இப்படி இருதயத்தில் வைத்தால் இந்த கசப்பின் வேர் உங்களது சரீரத்தை கெடுக்கும். ஏராளமான சாட்சிகள் உண்டு, சொல்ல நேரமில்லை. இயேசுவை சிலையில் அறையப்படும் நாட்களில் கலியா தேசத்திற்கு அதிகாரியாக ஏரோதையும் எருசலேம் பகுதிக்கு அதிகாரியாக பிலாத்துவையும் ரோமர் அரசாங்கம் நியமித்திருந்தார்கள். இருவரும் ரோமருக்குத்தான் வேலை செய்கிறார்கள், ஒரே டிபார்ட்மெண்ட். ஆனால் பேசிக்கொள்ள மாட்டார்கள், பகை. இயேசுவை பிலாத்துவினிடத்தில் ஒப்படைக்கிறார்கள், விசாரணைக்காக ஒப்படைக்கிறார்கள். பிலாத்து இயேசு கலிலியாவை சேர்ந்தவர் என்று அறிந்து கொண்டதினால், இவர் ஏரோதின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர் என்று அறிந்து, அன்றைய தினம் ஏரோது எருசலேமுக்கு வந்திருக்கிறார் என்று அறிந்து இயேசுவை ஏரோதியிடம் அனுப்பினார். ஏரோது பல கேள்விகளை இயேசுவிடம் கேட்டான். அவர் எதற்கும் பதில் சொல்லவில்லை, சொல்லி பிரயோஜனம் இல்லை என்று நின்றிருந்தார். பின் ஏரோது அவரை திரும்ப பிலாத்துவினிடத்துக்கே அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, முன்னே ஒருவருக்கொருவர் பகையாயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். லூக்கா 23:12. கேட்டீர்களா? எவ்வளவு நேரம் இயேசு ஏரோதின் மின் நின்றிருந்திருப்பார்? யோசித்து பாருங்கள். கொஞ்ச நேரம். இந்த கொஞ்ச நேரம் அவருடைய பிரசன்னம் பகையை அறுத்தது. நம்முள் இயேசு எவ்வளவு காலமாக இருக்கிறார் ஆவியானவராக இருந்தும் நாம் இன்னும் சில பேரிடம் பகை, கோபம், வேதனை வைத்திருந்தால் அவைகளை நாம் தான் இறுக பிடித்து தக்க வைத்துக் கொள்கிறோம், உயிரோட்டம் கொடுத்து வருகிறோம். நீங்கள் புரிந்து இன்றே அதை கர்த்தரிடம் சமர்ப்பித்து அவர்களை மன்னித்து வெளியேற்றிவிடுங்கள்.
மன்னிப்பை கேட்பவரிடம் மன்னிப்பை கேளுங்கள், ஒப்புரவாக்கி கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லது. உங்களது ஈகோ இன்றே உடையட்டும் என்பதற்காக சொல்கிறேன். பாம்பிற்கு பால் ஊற்றி வளர்க்காதீர்கள். வளர்த்தால் அது உங்களைத்தான் அழிக்கும். நீங்கள் வெறுக்கிறவர்களை அல்ல, நீங்கள் தானே ஊற்றி வளர்க்கிறீர்கள். கசப்பு, வெறுப்பு, கோபம், அங்கலாய்ப்பு வைத்த இடத்தில் இயேசுவின் அன்பை நீங்கள் வையுங்கள். ஆனால் இதையும் வைத்துக்கொண்டு அவருடைய கிருபை இருக்கும் என்ற கிருபை வேலை செய்யாது. முறுமுறுப்பு இருக்கும் இடத்தில், பொறாமை இருக்கும் இடத்தில், எரிச்சல் இருக்கிற இடத்தில் கிருபை வேலை செய்யவே செய்யாது. மழை அளவு கிருபை இருந்தாலும் சரி. நாம் எத்தனை பாவங்கள் செய்து அந்தகாரமாகவே இருந்தோம். கர்த்தர் அதற்காக தாம் அந்த தண்டனை ஆக்கினை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அந்த சரீரம் நெருக்கப்பட்டு ஒருக்கப்படவில்லையா? ரத்தத்தை, கடைசி சுற்றத்தையும் கொட்டவில்லை. அவர் என்ன செய்தார்? அவர் பரிசுத்தர். நமக்காக அதை செய்யவில்லையா? அந்த அன்பை யோசித்து பாருங்கள். ஒவ்வொருடைய பாவங்களுக்காக விலைக்கரையும் அவர் செலுத்தவில்லையா? நாம் அனுபவிக்க வேண்டியது அவர் அனுபவித்தார். இன்றே இப்பொழுதே இயேசுவோடு அறிக்கை செய்து ஒப்புரவாக்கிக் கொள்ளுங்கள். தீராத வியாதியை நோய் குணமடைந்து விடும். உங்கள் சரீரம் வலுப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அந்த கசப்பு வேண்டாம், அந்த வெறுப்பு வேண்டாம், அங்கலாப்பு வேண்டாம், கோபம் வேண்டாம். அவர்களை மன்னித்து அவர்களுக்காக இயேசுவிடம் ஜெபியுங்கள். யோபுவை போட்டு வாட்டி வடக்கெடுத்தார்கள் இந்த 3 பேர். அவர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொன்னோன்னே அவன் ஜெபிக்கவில்லையா? யோசேப்பை நினைத்து பாருங்கள். சகோதரன் விசாரிக்கத்தானே போனான். அவனை பிடித்து குழியில் போட்டு 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்றார்களே, அவர்களை கூப்பிட்டு வந்து போஷிக்கவில்லையா? மன்னிக்கவில்லையா? தன்னுடைய சகோதரரை பார்த்தவுடனே அழவில்லையா? யோசித்து பாருங்கள். உங்களுக்குத்தான் லாபம், நஷ்டமே இல்லை. பகையை மறைத்து வைத்திருக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளே பகையை மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியே சிரித்து பேசக்கூடாது. எதிராளி மீது பகையை வெறுத்து கொண்டு அவர்கள் மீது உன்னை வச்சுக்கிறேன் பாருன்னு மனசில் வச்சுக்கிட்டு சிரித்து பேசக்கூடாது. அது நம்முடைய பண்பு அல்ல, இயேசுவின் பிள்ளை அல்லது. சவுல் என்ன செய்தான்? தாவீது சவுலுக்கு உதவிதானே செய்தான். அவன் மேல் பொறாமை, அந்த பொறாமை கசப்பாக மாறி கொலை 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 செய்யணும், கொலை செய்யணும், அவனை தீர்த்து கட்டணும். இதே தான் அவன் பொழப்பே இருந்தது. கடைசியில் அவனே மடித்து போகவில்லையா? வாழ்வை இழந்தானே, அரசாங்கத்தை இழந்தானே. இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். அவரது வல்லமை, பிரசன்னம், தயவு உங்களுக்குள் இறங்கி கிரியை செய்ய முடியாதபடி இந்த கசப்புகள் தடுக்கின்றன. தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் இன்னும் சரீரம் சுகமாகவில்லை? இன்னும் மன்னிக்க வேண்டி இருக்கிறது. கசப்பை வெளியேற்ற வேண்டும். இன்றே அதை வெளியேற்று. போ என்றால் அது போகாது. பின் எப்படி அதை வெளியேற்றுவது? அதை கண்டுகொள்ளாதீர்கள். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு குரு, அவரோடு சீஷர்கள் இருந்திருக்கிறார். ஒரு ஆற்றை கடக்க வேண்டும். குரு பிரம்மச்சரியம் எடுத்தவர், திருமணமாக அவங்க எல்லாருமே அப்படித்தான் பிரம்மச்சரிய விரதம் எடுத்தவர்கள். அங்கே போகும்போது ஒரு இளம் வாலிப பிள்ளை இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி கொஞ்சம் தூரம் போகிறது, திரும்பி வந்துடுது. போக முடியவில்லை. அது தண்ணி பிரகாசித்து ஓடுகிறது. அப்போ அந்த குரு அந்த பிள்ளையிடம் கேட்டாரா, மகளே நீ அந்த அடுத்த இதுக்கு கரைக்கு போகணுமான்? ஆமாம் என்று சொன்னார். டவார் என்று தூக்கி கொண்டு தோல் மேலே போட்டுக்கொண்டார். போட்டுக்கொண்டு ஆற்றை கடந்து இறக்கி விட்டார். அந்த பிள்ளை போய்விட்டது. சீஷர்களுக்கு ஒரே சந்தேகம். இது என்ன ஒரு பிரம்மச்சரிய விரதம் அல்லவா? பெண்களை பார்க்கவே கூடாது, தொடவே கூடாது. ஒரு வாலிப பிள்ளையை தோளில் போட்டு தூக்கிட்டு வந்துட்டாரே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறார்கள். ரொம்ப தூரம் நடந்து போய் உட்காரும்போது அவர்கள் முகமெல்லாம் பேய் இறந்தது போல் இருக்குது. அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த குரு கேட்டாரா, நான் அந்த பிள்ளையை எப்போவோ இறக்கி விட்டேன், அது போய்விட்டது, நீங்கள் தான் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அப்படி சுமக்கக்கூடாது. நமக்கு சுமப்பதற்கு வசனம் இருக்கிறது, அவருடைய வார்த்தை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, அவரை பற்றிய காரியங்கள் இருக்கிறது. சுமக்காதீர்கள், யாரையும் சுமக்காதீர்கள், இறக்கி விடுங்கள், கண்டுகொள்ளாதீர்கள். கொஞ்ச நாளைக்கு கண்டுவே அதை பற்றி நினைக்காதீர்கள். ஆண்டவருடன் கேளுங்கள், கிருபை தாங்கப்பா, நான் மன்னிக்கணும், எனக்கு அந்த எண்ணங்கள் வேண்டாம் என்று கேளுங்கள். அந்த எண்ணத்தில் ரத்தத்தை ஊற்றி ஜெபியுங்கள். ஆண்டவர் கிருபை தருவார். ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருங்கள், அது பாக்கியவான்கள். இன்றே செய்யுங்கள். உங்களுடைய சிந்தையிலே, இருதயத்தில் லோடு ஏற்றாதீர்கள். உங்கள் வீட்டு சமாதான நதி போல ஓடும். நீங்கள் போகிற இடத்துல சமாதானம் இருக்கும். உங்களை எளிமையாக்கி கொள்ளுங்கள், ஆத்துமாவை எளிமையாக்கி கொள்ளுங்கள். இருக்கட்டுமே, வேண்டுமென்றே செய்தார்கள், இருக்கட்டுமே, கர்த்தர் பார்த்து கொள்வார். பதில் செய்தலும் பழி வாங்குதலும் என்னுடையது என்று சொன்னார். எவ்வளவு காலம் பொறுக்கிறது? எவ்வளவுதான் பொறுக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் பொறுக்கலாம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உடனே காலம் தாழ்த்தாமல் யார் யாரை மன்னிக்க வேண்டுமோ மன்னித்து என் ஆத்மாவை லகுவாக்கி கொள்வேன். உங்கள் அன்பு, தயை, வல்லமை எனக்குள்ளும்
என் குடும்பத்திலும் என் மூலமாகவும் வெளிப்படுவதாக. அதைத்தான் வெளிப்படுத்துவேன். கசப்பை வெளிப்படுத்த மாட்டேன். கோபத்தை, பொறாமையை, அங்கலாய்ப்பை, வேண்டாதனை வெளிப்படுத்த மாட்டேன். உங்கள் அன்பு, உங்கள் தயவு, உங்களுடைய கிருபை, இதைத்தான் நான் வெளிப்படுத்துவேன். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, அன்பே உருவான இயேசுவின் இரத்தத்தில் தோய்த்து எடுத்து நான் மறுவுறுப்பு அடைந்த நான் கசப்பு, வெறுப்பு, கோபம் என்ற கிருபைகளை எனக்குள் விடமாட்டேன். இருப்பதையும் அழிப்பேன். அன்பை காட்டி அழிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.